ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ செம்பரையாடு போகுதுன்னு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்லணை பார்க்க போகிறோம். நானும் என் தங்கச்சியும் கல்லணைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கலரில் கொக்கு மாதிரியும் வாத்து மாதிரியும் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த பறவை தண்ணிக்குள்ளே அதோட கழுத்தை விட்டு விட்டு அதுக்குள்ளே இருக்கிற நிறைய மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் தங்கச்சியும் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். தண்ணியை பாருங்க எப்படி வருதுன்னு. கல்லணையை கட்டினது கரிகால சோழன். கல்லணையை கட்டி 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. பழமையானதாக இருந்தாலும் ரொம்ப கம்பீரமாக நிற்கிது. இதை ஆங்கிலேயர்கள் பல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டாங்க. இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா கல்லும் களிமண்ணை வச்சும் கட்டியிருக்காங்க. கருங்கல் பாறையை சமமாக வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு கல் பாறையை கரெக்டான ஷேப்பில் கல்லுக்கு இடையில ஒட்டும் பசை மாதிரி வச்சு தண்ணி வந்தால் கூட அது மண் அந்த தண்ணியில் கரையாமல் அந்த களிமண்ணை கட்டியிருக்காங்க. ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்லெல்லாம் தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணிச்சான். பல மக்களால் கஷ்டப்பட்டு கட்டினது இந்த கல்லணை. இந்த கல்லணையை பார்க்க ரொம்ப அழகாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து பல ஆராய்ச்சி பண்ணி ஆர்த்தர் காட்டர்னு ஒரு ஆங்கிலேயர் கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த கல்லணைக்கு நாங்கள் போகும்போது அங்கே இருக்கிற சிலைகளுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரிகால சோழன் சிலை இருந்துச்சு, காவேரி தாய் சிலை இருந்துச்சு, முடவன் சிலை, உழவர் சிலை இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதில் எழுதி போட்டிருந்த வசனங்களும் நல்லா இருந்துச்சு. இந்த கல்லணை எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, பார்க்காதவங்கலாம் போய் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து கடல் தண்ணியை பார்த்துட்டு இப்போ காவேரி டேம் நல்ல தண்ணியை நாங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது எல்லா இடமும் பச்சை பசேர் இருந்துச்சு. வாழைத்தோட்டம், நெல் பயிர், எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடிகள், எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதில் நிறைய மீன்கள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக கொஞ்சம் பெருசு பெருசாக அதெல்லாம் நாங்கள் பிடிச்சி திருப்பி அதுக்குள்ளேயே போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளேயே திருப்பி போட்டோம். சில மீன்கள் நாங்கள் போடுறதுக்கு முன்னாடி அது துள்ளி போயிடுச்சு அதுக்குள்ளே தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். என் தங்கச்சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளை ஐஸ்கிரீமே சாப்பிட விடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே அந்த பிள்ளைக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், இல்லாட்டி நம்ம சாப்பிடவே முடியாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சிரிக்குதுன்னு ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னே. ஐஸ்கிரீம் கேட்டு அழுதுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிடச்சின்னு சொல்லிட்டு சிரிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஓகே.